நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் புதிய நபர்கள் வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். அதாவது KN நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். இந்த துறையில் நகராட்சி ஆணையராக பணியாற்றி வரும் கூடுதல் இயக்குனராக பணியாற்றி வரும் விஜயகுமார் அவர்கள் பதவியை வாங்குவதற்கு சிபாரிசு பல செய்து பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து தான் இந்த பதவிக்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் விஜயகுமார் வந்து பல கோடி ரூபா பணம் கொடுக்கலன்னா அவருடைய அசையும் சொத்து அசையா சொத்து அவர் சமீபத்தில் இந்த 2 ஆண்டு காலம் 2023-2024 நடப்பு நிதியாண்டுகளில் புதிய வாகனங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவது வேண்டும் என்று சொன்னால் அவர் அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்த ஆவணங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தாவே விஜயகுமார் அவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார், அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு விஷயம்லாம் வெளியில் வரும். இதில் என்ன விஷயம்னா, பொன்னையா அவருடைய நேர்மைக்கு பங்கம் விளைவித்து விட்டார் விஜயகுமார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னையாவும் நேர்மையான அதிகாரி இல்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி தஞ்சாவூர் மாநகராட்சி சம்மந்தப்பட்ட ஆணையர்கள் மற்றும் உதவி பொறியாளர்கள் செய்தி பொறியாளர்கள் இந்த சம்மந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் நம்ம தகவல் அறிவு அமைச்சரத்தில் நம்ம கேட்குறோம்னு வைங்க, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான தகவலும் கொடுக்கறதில்ல. பொன்னையா அவர்கள் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க மாட்டார். அதாவது கீழ்நிலையில் உள்ளவர்கள் ஊழல் முறைகேடு அரசுக்கு பொருளாதார இழப்புகளை செய்து மேல்நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு கொடுத்து அவருடைய கருப்பு பணம் சேர்ப்பதற்குண்டான வழிவகைகளுக்கு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறது. சரி, அதிமுக ஆட்சியில் வந்து ஊழல் நடக்கலையா? அதிமுக ஆட்சியிலும் இதே ஊழல் நடந்தது. திமுக ஆட்சியில் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக பண்ணுவாங்க. அதிமுகவில் என்ன பண்ணுவாங்க, காதில் கழட்டி இருக்கிற தோட்டை கழட்டிட்டு போயிடுவாங்க. திமுகவில் காதோடு அறுத்துட்டு போயிடுவாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று தான். மற்றபடி இதுதான் வேற்றுமையை தவிர மற்றபடி ஊழல் முறைகேடுகள் என்பது தொடர்ந்து நடக்கும். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி அவர்கள் இருக்கிற பொழுது ஒரு விளக்கமர் வந்து 80 ரூபா 60 ரூபா தான். ஆனால் 450 ரூபா பில் போட்டு போலி கணக்கு எழுதி பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சியில், முந்தைய அதிமுக ஆட்சியில், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அமுதா IAS உள்துறை செயலாளர் அவர்களுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் விஜயகுமார் அவர்கள் அமுதா IAS நான் தினமும் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க என் பாக்கெட்டில் அப்படிங்கிற லெவலில் இவங்களுக்கு நட்பு இருக்குது, அதாவது நான் ஊழல் முறைகேடு பண்ணாலும் அவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறதாகவும் விஜயகுமார் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது. நகராட்சி நிர்வாக இயக்குநராக பொன்னையா அவர்களை மாற்றி சிவராசு IAS அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிவராசு IAS அவர்கள் நியமிக்கப்பட்ட பின்னரும் கூட பொன்னையா விஜயகுமார் சேர்ந்து கொண்டு மாநகராட்சி நகராட்சி ஆணையர்கள் நகரமைப்பு ஆய்வாளர்கள் வருவாய் அலுவலர் பொறியாளர் சுகாதாரத்துறை அலுவலர்கள் நியமித்து போலி பில் போட்டு பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள். இது எப்படி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியது KN நேருவா அல்லது பொன்னையாவா விஜயகுமாரா? குழப்பமாக இருக்குது. ஏன்னா KN நேரு அவர்களுடைய உதவியாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதுமாக அதாவது நகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற 3 இதில் வந்து வசூல் பண்ணி பெரிய அளவுக்கு KN நேரு அவர்கள்ட்ட கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெஞ்சில் போனால் KN நேரு அவர்களை ஏமாற்றுகிறார்கள். விஜயகுமார், பொன்னையன், சிவராசு போன்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இந்த சம்பந்தப்பட்ட ஆணையர்கள் செயலாளர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் இவங்க சம்பந்தப்பட்டவங்க தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருந்தொகையை வந்து KN நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக தான் செலவிடப்பட்டது. அப்படின்னா மக்களுடைய வரி பணத்தை தான் அருண் நேருக்கு செலவு செய்திருக்கிறார்கள் KN நேரு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, அச்சப்படணுங்கிற அவசியம் இல்லை. வருகிற செய்தியை வருகிற தகவலை நாம் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் நம்ம செய்தியை வெளியிடுவோம். ஏன்னா, ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது. கூடுதல் இயக்குனராக அதாவது இயக்குனராக இவர் வந்து எப்படி வந்து பணியில் அமர்த்தப்படுகிறார்? அதாவது விஜயகுமார் நாகப்பட்டினத்தில் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய போது நானும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கேன். எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த தகவலுமே வராது. ஊழல் முறைகேடுகளை ஜம்முன்னு உட்கார்ந்து ஜாம்பான் போல செய்து கொண்டு ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்தில் சுரண்டி கொண்டு இருக்கிற அதிகாரிகளுக்கு மத்தியில் இந்த விஜயகுமாரும் ஒரு அதிகாரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தேர்தல் வேலைகளை செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்கிறது விஜயகுமார் மேலே. ஏன்னீங்கன்னா, ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்கள்லையும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியினுடைய நபராகவே கரைவேட்டி கட்டி கொள்ளாத நிலையில் தான். மற்றபடி வந்து விஜயகுமார் ஒரு ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் செயல்படுவார். தேர்தல் காலகட்டங்களில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும்
அவர் மீது கூடுதல் இயக்குனர் பதவி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இவருக்கு கூடுதல் பதவி கொடுத்திருக்கிறார்கள்? தேர்தல் காலகட்டங்களில் பணி செய்யக்கூடாது, தேர்தல் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கும்போது கூடுதல் இயக்குனர் எப்படி விஜயகுமார் அவர்களுக்கு பணி கொடுக்கப்பட்டது என்பதுதான் நமக்கு கேள்வியாக இருக்குது. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக தோராயமாக ஒரு 100 கோப்புகளில் சட்ட விதிமீறல் கோப்புகள் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த இடத்துல கட்டடம் கட்டக்கூடாது, சாக்கடைகிட்ட கட்டக்கூடாது, அதாவது ஒரு இடத்த ஒரு 100 அடி பள்ளம் தோண்டியிருப்பாங்க, அதை மறுபடியும் மண் போட்டு மூடி அந்த இடத்துல ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு கட்டடம் கட்டுவாங்க, அரசாங்க கட்டடம் கட்டுவாங்க. அது போன்ற இடங்கள்லாம் சட்ட விதிமுறை மீறல்கள். ஒரு இடத்த பள்ளமாக இருக்குது, 100 அடி பள்ளமாக இருக்குது, அதை மூடுறாங்கன்னா அதை தோராயமாக 100 அடி பள்ளம்னா 50 வருஷம். எப்படி? அதுக்கு ஒன்று விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் வீடு கட்டுறாங்க. பெரிய ஒரு பூகம்பம், ஏதோ ஒரு மழை, பெருமழைகள் வருது, வெள்ளம் வருது அப்படின்னா அந்த இடம் அந்த பங்களா உள்ளே போயிடும். அந்த இடம் தான் சட்ட விதிமுறை மீறல்கள். அந்த இடத்துல பங்களா கட்டக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, எந்த கட்டடங்களும் கட்டக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளே நிறைய இருக்குது. அந்த விதிமுறைகளெல்லாம் மீறி தான் திருச்சி மாநகராட்சியில் மேயர் பல அதிகாரிகளை வைத்து, ஞானம் போன்ற அதிகாரிகளை வைத்து திருவரங்கம் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடுகள் அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு, திமுக ஆட்சியில் நடக்குது. அரசுக்கு பொருளாதார இழப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விஜயகுமார் பொன்னையா அவர்கள் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துகிறார். பொன்னையாவும் யோக்கியமான அரசியல்வாதி கிடையாது. அவர் யோக்கியமான அதிகாரியா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு அவர் சம்மந்தப்பட்ட கடந்த 2023 2024 அவர் எந்தெந்த வகையில் சொத்து வாங்கியிருக்கார், வாங்கலை. ஒரு வாகனம், அதாவது ஒரு கார் வாங்குறாரு, ஒரு இன்னோவா கார் வாங்குறாருன்னா அவருடைய பேரில் வாங்குறாரு, அவருடைய மகள் மனைவி பேரில் வாங்கினாலும் அவர் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கணும். இந்த சொத்து நான் வாங்க போகிறேன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லையோ அந்த சம்மந்தப்பட்ட உள்துறை செயலாளர் இப்போ இருக்காங்கன்னா, அமுதா ஐஏஎஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கணும். ஏன்னா மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரி கரெக்டாக அவர் நேர்மையாக வேலை பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வேலைகள். ஒரு அரசாங்க அதிகாரி, உதாரணத்துக்கு வேளாண்மை துறையில் எல் சுரேஷ் அசையும் சொத்து அசையா சொத்து பற்றி நம்ம கேட்டோம். அவர் சமீபத்தில் அவர் எந்தெந்த சொத்து வாங்குறதுக்கு அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்த ஆவணங்களை கேட்டால் அவர் சொத்து வாங்குவதற்கு எந்த விதமான ஆவணங்களும் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அவர் ஊழல்வாதியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டாவது, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் KN நேரு அவர்கள் உங்களுடைய துறையில் தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறைகேடுகள் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவருக்கு உறவினர் என்று சொல்லிக்கொண்டு திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி செயலாளர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கேட்டோம்னா அவர்கிட்ட நம்ம பேச போகும்போது, மற்ற நபர்கள்லாம் பேச போகும்போது, நேருக்கிட்ட நாளைக்கு பேசணுங்க, நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம பார்த்து பயப்படுவோமா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. பயமறியாது வேலை செய்து கொண்டு இருக்கிற பத்திரிகையாளர்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அதேபோல் பொன்னம்பட்டி பேரூராட்சியில் இன்னும் பல்வேறு பேரூராட்சிகள், அதாவது துறையூர் நகராட்சி, இது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் KN நேரு அவர்கள் என்னுடைய பாக்கெட்டில் அப்படிங்கிற லெவலில் நாளைக்கு வர சொல்லியிருக்காருங்க. ஏமா அவர் ஃபோன் பண்ணி இங்கே வந்துட்டு போங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அமைச்சரவையில் என்னென்ன பேசணுங்கிறதெல்லாம் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி செயலாளர்கிட்டையும் பொன்னம்பட்டி பேரூராட்சி செயலாளர்கிட்டையும் நகராட்சி துறையூர் நகராட்சி ஆணையர்கிட்டையும் கேட்டுக்கிறது மாதிரி. அதேபோல் மணப்பாறை நகராட்சியிலையும் திருச்சியில் அப்படி தான் நடக்குது. ஊழல் முறைகேடுகள் என்பது அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் KN நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இந்த கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதுவரையிலும் ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறாரா? கிடையாது. ஏன்னா எல்லா அதிகாரிகளும் கப்பம் கட்டுகிறார்கள். சரி, இப்போ விஜயகுமார் கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடியவர்கள் பொன்னையா அவர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுகிறார். உள்துறை செயலாளர் அமுதா IAS நேர்மையாக செயல்படக்கூடியவர், நேர்மையாக செயல்படக்கூடிய அந்த அதிகாரிக்கே இவர்கள் கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெடிய ஆட்சியா இல்லையா என்பதை நீங்கள் முடிக்கணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்று நாம் சொன்னாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உள்ளாட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரகப்புற மற்றும் ஊராட்சித்துறை, இந்த ஊராட்சித்துறைகள்லாம் கூடுதலாக நிதியை ஒதுக்கி நேர்மையான அதிகாரிகளை செயல்பட வைத்து இதோபார் சட்டம் உன் மீது பாயப்போகிறது, நீ தவறு செய்தால் உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு நிலைகளை எல்லாம் கொண்டு வந்தால் அடுத்த ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சாராய ஆலையில் முடணும், தென்னம்பால் பணம்பால் கொடுக்கணும், அது போன்ற சில நல்லதுகள்லாம் செஞ்சால் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலே விஜயகுமார் கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய விஜயகுமார் பொன்னையா அவர்களும் சேர்ந்து கொண்டு
மிகப்பெரிய அளவுக்கு சிவராசு ஐஏஎஸ் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறார்கள். சிவராசு ஒன்றும் இங்கே திருச்சியில் நேர்மையாக வேலை பார்த்தாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் நான் தகவல் அறிவு அமைச்சர் கேட்டு 1 வருஷம் கழிச்சு தான் தகவல் கிடச்சிச்சு. அவர் வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட பிறகு பழைய கோப்புகள் அதுவும் போலியான ஆவணங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஆகையினால நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் உங்களுடைய உதவியாளர்கள், அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய உதவியாளர்கள், அரசு துறை உதவியாளர்கள் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொருத்தரும் அதிபதியாக இருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய உதவியாளர், அதாவது அரசாங்க உதவியாளர் கிடையாது, மணிகண்டன் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு அதிபதியாக இருக்கார். ஆக தமிழ்நாடு முழுவதுமாக இப்படி நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கப்பம் கொட்டி கொண்டிருந்தால் கூட இனிவரும் காலகட்டங்களில் ஊழல் முறைகேடுகளை தடுப்பதற்குண்டான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுத்து விடியலான அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பட்சத்தில் இந்த விஜயகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை பகுதியிலிருந்து நமக்கு நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர் தகவல் தெரிவித்தார்கள். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும். அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நிச்சயமாக கூடுதலாக கவனம் செலுத்தி விஜயகுமார் மீதும் பொன்னையா மீதும் சிவராசு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியல் அரசு என்பதை நிரூபிக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.